மலரோட ஆசைப்படி இந்த பிறந்தநாள் மட்டும் இல்ல, இனி வர்ற எல்லா பிறந்தநாள்லயும் சந்தோஷமா அவங்க விருப்பப்படி இருக்க முடியும். ஆனா, அவங்க தான் அவங்க மாமியார் பேச்ச கேட்டு தட்டாம அதுபடி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான், அவங்கள எதிர்த்து பேச முடியாம இருக்கிறதுனால தான், இத்தன நாளா இவங்களோட சந்தோஷத்த தொலைச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ மதி வந்ததுக்கு அப்புறம் தான், மலரு வந்து நெறைய விஷயங்கள்ல சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்களோட பிறந்த நாள தான் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கூட நம்ம ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மலரோட பெரிய ஆசையே வந்து நைட்டு டிரைவ் போகணும், பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஒரு சிம்பிளான ஆசை தான். ஸோ இத நிறைவேத்துறதுக்கு பாக்கியராஜ்க்கு குடுத்து வச்சிருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜோட வண்டிய வந்து ஃபினான்ஸ்ல இருந்து வந்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கந்து வட்டிக்கு பணம் குடுத்தவங்க. இந்த நம்ம ரேவதியோட மகளுக்கு தாய்மாமன் சீர் செய்யணும் மொட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சொல்லி. அந்த கடன அடைக்கிறதுக்கு வட்டி குடுக்க முடியாம இருந்ததுனால தான் அவரோட வண்டிய எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்ல. எப்படின்னாலும் மலரோட பிறந்த நாளுக்கு நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உனக்கு மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப ஆனா இவர்கிட்ட வண்டி இல்ல. சுரேஷ் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனா, சுரேஷ் வந்து அப்பதான் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஸோ சில யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் வரவும், சுரேஷ் வந்து பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவருக்கு வேலை இருக்கு. கண்டிப்பா நம்ம பைக் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சுரேஷ் நம்ம பாக்கியராஜ் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க, "நீ பணத்த தவிர நான் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்றேன். ஆனா பணம் மட்டும் என்கிட்ட கேட்காத" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க நம்ம பாக்கியராஜ். இப்போ "பணம்லாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் நேர்ல வரட்டா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, வாடா வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப பாக்கியராஜ் போயிட்டு, என்னாச்சு நைட்டு நேரம் வந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபு அவர் வந்து கேட்குறாரு. "என்னோட பைக்க அந்த கந்து வட்டிக்காரரு எடுத்துட்டு போயிட்டார்றா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அவர் வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஒழுங்கா வட்டி பணத்த கட்டியிருந்தா இப்படி ஆயிருக்காதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னோட நிலைமை தெரிஞ்சிருந்தும் நீயே இப்படி பேசினா எப்படிடா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி இப்ப என்ன நைட்டு நேரம் உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு "உன்னோட பைக் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற? என்னோட வண்டி வேணுமா? காலையில இதுல தான்டா நான் ஆஃபீஸ்க்கு போகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய் டேய் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. எனக்கு உன்னைய தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மலரு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட மலரோட பிறந்தநாள் இன்னைக்கு உனக்கு தெரியும்ல. அவ என்கிட்ட முதல்ல கேட்டதேன்னு, "என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னு தான்டா கேட்டா. பாவம்டா. அவ எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கிறா. வண்டி இல்லன்னு என்னால சொல்ல முடியல. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். "உன்னைய இன்னைக்கு நான் வெளியில கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன்னைய நினைச்சு பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உன்னோட ஒய்ஃப நினைச்சு பார்த்தா அத விட பாவமா இருக்குது. சரி நீ வந்து இப்போ வண்டிய எடுத்துட்டு போ. காலையில நீ ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்படியே என்னைய வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிரு சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, சரிடா, சரிடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னைய நல்லா நீ புரிஞ்சு வச்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோடா பேங்க்குல வேலை பார்க்குற. ஆனா பல பிரச்சனைகள் இருக்கிறது உனக்கு மட்டும் தான்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வண்டிய எடுத்துட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்களா மலரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டே கேட்டுக்கிறாரு. ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, "எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். அப்படியே போயிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா என்ன பண்றான்னா, பாப்பா வந்து நம்ம மதியோட ரூம்ல தான் தூங்குறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யய்யோ! சுரேஷ் வந்து கேட்டா, ஏதாவது சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நான் கிளம்பி தான் இருக்கிறேன் பாக்கியராஜ். நீங்க வந்ததுமே நம்ம போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இந்தோ வந்துகிட்டே இருக்கேன். வீட்டு பக்கத்துல தான் நின்னுட்டு கால் பண்றேன். எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு கேட்கறதுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "தூங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்றாங்க. "சரி அப்ப அப்படியே நீ வெளியில வர்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே" அப்படின்னு சொல்லி நம்ம மலர் வந்துட்டு அப்படியே மெல்ல வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா "எங்க நம்ம வண்டி எங்க? என்ன இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது யார் வண்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மலரு, இன்னைக்கு வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு முடியாதாம். இன்னும் கொஞ்சம் அதில ஒர்க் இருக்குதாம். அதனால இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் ஃப்ரெண்டு வண்டிய வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க இது? அதுக்காக இப்படிலாம் போய் வாங்கிட்டு வரணுமா? முதல்லயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். இன்னும் இருக்க இருக்க இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கும் போல இருக்குது. அப்ப நம்ம
வெளியில போக முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி அம்மா, அப்பா எல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன செய்றது? அதனால தான் டக்குன்னு யோசிச்சு என் ஃப்ரெண்டோட வண்டிய வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இதுல பிரச்சனை இல்லையே பாக்கியராஜ் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மலரு உனக்கு எனக்கு உன்ன விட வேற என்னதான் முக்கியம் சொல்லு? நீ வா போவோம். இன்னைக்கு நான் சொன்னது மாதிரியே உனக்கு மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நம்ம மலர் ஆசைப்படுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு நைட்டு நேரம் இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. லவ் பண்ணும்போது கூட என்னைய இந்த மாதிரி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்க இப்படி கூப்பிட்டுட்டே வந்தது கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகம் இப்பவே இப்படியே முடிஞ்சிறக்கூடாதான்னு எனக்கு இருக்குது. அப்படின்ற மாதிரி நெறைய பேசுறாங்க. சந்தோஷமா இரு மலரு. இன்னைக்கு உன் பிறந்த நாள் அன்னைக்காவது நீ சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் மலரு அவங்களோட பிறந்த நாள சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்துல, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதுல வந்துட்டு இன்னொரு சீன்ல நம்ம ரேவதி தான். பாவம் ரேவதி. மலரோட பிறந்த நாளுக்கு போறேன்னு சொன்னா விடமாட்டாங்க. ஆனா ரொம்ப இந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது மலர் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து, இந்த மாரி பிறந்த நாளுக்கு கேக் கட்டிங் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அதனால நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு நெனச்ச ரேவதி, பாவம் அவங்க வந்து வீட்டுக்கார்ட்ட சொல்லாம, அவங்க அத்தைக்கிட்ட கோவிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் போய் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க உண்மைய சொன்னா விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் இது வந்து தங்கராஜுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப தங்கராஜ் ரேவதிய நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல தங்கராஜோட அம்மா, இவ எப்ப பார்த்தாலும் இப்படி பொய் பொய்யா சொல்லிட்டு எங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு திரிஞ்சாளோ, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இதே மாரி பொய் சொல்லிட்டு ஊர் சுத்துறது நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா என்ன பண்றது? என்னடா வர வர ரொம்ப கண்றாவியா நடந்துகிட்டு இருக்கிறா, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பொய் சொல்லிட்டு போனதே கிடையாது. எங்க அண்ணிக்கு பிறந்த நாளு, கேக் கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மதி தான் கால் பண்ணி சொன்னா. அதனால தான் நான் போனேன். ஒருவேளை நான் சொல்லியிருந்தா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. நான் பல தடவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே நான் அந்த மாதிரி போக மாட்டேன். உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கால்ல விழுங்குறாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் இருந்துட்டு, "என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்கிற? அவ்வளோ இதா உன் திமிரா உனக்கு? பொய் சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாம, அத என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. அதான்டா இவளுக்கு இப்ப திமிரு கூடி போச்சுடா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆட்டோ கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி வேற ஏத்தி விடுறாங்க. வேற வழியே இல்லாம இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. இனிமே எங்க வீட்டு பக்கமே நான் போகல போதுமா? இன்னைக்கு என்னைய மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பொய் சொன்னது தப்பு தான். பொய் சொல்லிட்டு போனது தப்பு தான். இனிமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னடி வாய் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? அத விடு. உன் தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணா அதெல்லாம் என் தங்கச்சி ஒழுங்கா தான் இருக்கிறா. உன் வேலைய பாரு அப்படின்ற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? அதெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான் சொன்னேன். மத்தபடி உங்க வேலைய பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, ஓ! நீ அப்ப பேசினதுக்கு அது அர்த்தம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மூஞ்சில அடிக்கிற மாரி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் ரேவதி அழுதுகிட்டே அமைதியா இருக்கிறாங்க. "என்னடி அப்படியே நடிச்சு ஊம ஜட போட்டுருவா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி வேற ஏத்தி விடுறாங்க. அந்த கிழவி இல்லைன்னா தான் நிம்மதியா இருக்கும் போல ரேவதிக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம ரேவதி அழுதுகிட்டேன்னு, "திட்டி முடிச்சிட்டீங்களா? நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க. "எங்கடி மேல போற? இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு ரேவதிய வீட்ட விட்டு வெளியில தள்ளிர்றாரு. "இன்னைக்கு முழுவதும் நீ வெளியில தான் கிடக்கணும். நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனதுக்கு தண்டனை தான் இது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு கதவ மூடிர்றாரு. பாவம் நம்ம ரேவதி கஷ்டப்பட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ரேவதி பேசாம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இந்த தங்கராஜ. தங்கராஜ பிளான் பண்ணி தான் ரேவதிய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல. எப்படியாவது நம்ம வந்து ரேவதிய தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, பழி வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல. இப்ப ரேவதியால போய் வீட்ல நடக்கிற விஷயத்த சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அப்படி ரேவதி சொன்னா, நம்ம சந்தோஷமோ இல்லையோ, நம்மளால தான் நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி போயிருச்சோ அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ரேவதி எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த தங்கராஜ் எதுக்கெடுத்தாலும் பாக்கியராஜ ஏதாவது குறை சொல்லி கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த நடந்த சம்பவத்த மனசுல வச்சுக்கிட்டு
பாக்கியராஜ சுத்தமா பிடிக்காது. பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டயத்துல நம்ம ரேவதியும் போய் உட்கார்ந்தா, அதுவே ஏற்கனவே பாக்கியராஜுக்கு கஷ்டமா இருக்கு. ரேவதியும் போய் கோவிச்சுட்டு போய் வீட்ல உட்காந்தோம்னா, அவ்வளதான் இன்னும் கொஞ்சம் பாக்கியராஜ் கஷ்டப்படுவாங்களே, வருத்தப்படுவாங்களேன்னு நினைச்சுட்டு தான் ரேவதி போகாம இருக்கிறாங்க. மத்தபடி ரேவதிக்கெல்லாம் இஷ்டப்பட்டுலாம் இங்க இல்ல ஒண்ணும். சரி அதுக்கப்புறமா வெளியிலவே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய வெளியில தள்ளி கதவ பூட்டிர்றாங்க. நைட்டு முழுவதும் வெளியில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த இது என்னைக்கு தான் நமக்கு மாறுமோ? இப்படி கஷ்டப்படுறோமே! இப்படி நம்மள கொடுமைப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு நெனச்சு நெனச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் சுரேஷ் வந்து வராங்க. சுரேஷ் வந்துட்டு, "என்னது இது பாப்பா இங்கேயே தூங்கிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, கதை சொன்னேன். கதை கேட்டுட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இப்ப அ அங்க போய் அண்ணிட்ட போய் குடுக்க வேண்டியது தானே, பாப்பாவ தூக்கிட்டு போய் நான் போய் குடுக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாப்பா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இல்லையே அப்படி இருக்க மாட்டாங்களே, பாப்பா தூங்கியிருந்தாலும் தூக்கிட்டு போயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கும்போது, ஆமா. ஆ அவங்களும் உங்க அண்ணனும் வெளியில போயிருக்காங்க. உங்க அண்ணனும், உங்க அண்ணியும் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது வெளியில போயிருக்காங்களா? இந்த நேரமா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, ஆமா. வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆ அவங்க வந்து பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு லாங் டிரைவ் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை போல. அதனால வெளியில போயிருக்கிறாங்க. அதனால தான் பாப்பாவ நம்ம ரூம்ல படுக்க வச்சிருக்கிறேன். அவ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வீட்ல வெளியிலலாம் சொல்லிறாதீங்க. உங்க அப்பாகிட்டயும், உங்க அம்மாகிட்டயும் இத பத்தி சொல்லாதீங்க. பாவம் அவங்க இங்க கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எங்கேயுமே வெளியில போனது கிடையாது. அவங்களுக்குன்னு சில மனசாட்சி இருக்குதுல்ல, அவங்களுக்குன்னு மனசு இருக்குதுல்ல, பாவம் அதுக்குன்னு சில ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே வெளியில போயிருக்கிறாங்க. கொஞ்சம் பீச்சுக்குலாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நான் தான் வந்து போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது. சரி அதுவும் சரிதான். பாவம் தான் அண்ணி. நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலன்னு நான் நினைக்கிறேன். பாவம் எப்பயுமே வீட்லயே தான் இருப்பாங்க. அதனால அண்ணன் கூட்டிட்டு போனது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப நீ கட்டில்ல படுத்துக்கோ, நான் வேணா கீழ படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் வந்துட்டு கீழ போர்வை பெட்ஷீட் விரிச்சு அதுல படுத்துக்கிறாங்க. இப்போ மதியும் பாப்பாவும் கட்டில்ல படுத்திருக்காங்க. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கும்போது, இப்ப இந்த மாதிரி 3 இடத்துலயும் 3 சீன்ஸ் வந்து மாத்தி மாத்தி காட்டிட்டுருக்குறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்போ ரேவதி வந்துட்டு வெளியில தான் அப்படியே உட்காந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் தங்கராஜ் வந்து கதவையே திறக்குறாரு. பிள்ளைங்க வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால தான் வந்து கதவ திறந்து விடுறாங்க. அப்ப ரேவதி வீட்டுக்குள்ள போகாம அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அங்கனக்குள்ள ஓரமா அப்படியே தூக்கத்தோட அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தங்கராஜ் வந்துட்டு, "ஏய் எந்திரிச்சு உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துட்டு எந்திரிக்க முடியாம, ஏன்னா நைட்டெல்லாம் தூங்காம ரொம்ப டயர்ட்ல இருப்பாங்க. அடிக்க வேற செஞ்சிருக்கிறாங்கல்ல தங்கராஜ். அதனால எந்திரிச்சு உள்ள வருவாங்க. வந்துட்டு, "பிள்ளைகளுக்கு சாப்பாடு கீப்பாடு செய்யணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இப்ப தானங்க கதவையே திறந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இந்த தண்டனைலாம் உனக்கு தேவதான்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்ல, அதுக்கப்புறமா, "இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட பொய் சொல்லிட்டு போகணும்னு நெனச்ச, இன்னைக்கு உன்னைய வெளியில தள்ளி கதவு பூட்டுனது மாதிரி, நாளைக்கு உன்னைய ரோட்ல நிக்க வச்சுட்டு கேட்ட பூட்டிருவேன். மைண்ட்ல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதுக்கப்புறமா ரேவதி வந்துட்டு அழுதுகிட்டேன்னு அவங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு குடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ மலரோட லைஃப்ப கம்பேர் பண்ணும்போது, ரேவதி தான் உண்மையிலேயே ரொம்ப பாவம். ரேவதிக்கு அந்த வீட்ல சப்போர்ட்டா யாருமே இல்ல. மாமியாரும் சரி, புருஷனும் சரி, ரேவதிய அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, நம்ம மலருக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்க மாமனாரும், மாமியாரும் ஏதாவது சொன்னாலும் கூட, ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அதனால மலர் தான் எனக்கு தெரிஞ்சு குடுத்து வச்சவங்க. அதுல இன்னொன்னு மதியமும் கம்பேர் பண்ணும்போது, மதியம் அப்படிதான். மாமனார், மாமியார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் சப்போர்ட் இருக்குமான்னு பார்த்தா, சுரேஷோட சப்போர்ட்டும் இல்ல. அப்ப ஆக மொத்தத்துல ரேவதி, மதி இவங்களெல்லாம் பார்க்கும்போது, மலர் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியும். ஆனா மதி வந்து அப்படி விடமாட்டாங்க. எதிர்த்து எதிர்த்து பேசிருவாங்க. அவங்களுக்கு எது சரி, தப்போ அப்படிங்கிறத கரெக்ட்டா அதுபடி பண்ணிருவாங்க. சரின்னா சரின்னு சொல்லுவாங்க. தப்புனா அது தப்புன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படியே இருப்பாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து அவ்வளவா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தலையில தூக்கி போட்டுக்கிற மாட்டாங்க. ரேவதி அப்படி கிடையாது.
ரேவதி வந்து வேற வழியே இல்லாம தான் அங்க இருக்கிறாங்க. எத்தனையோ அடிபட்டு, மிதிபட்டு அந்த வீட்ல மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படின்னாலுமே, அவங்க அண்ணன் மேல உள்ள பாசத்துல மட்டும் தான் அங்க ரேவதி இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆரம்பத்துல நம்ம சொன்னது மாதிரி, மலரு அவங்களோட மாமனாரு, மாமியார் பேச்ச கேட்காம கொஞ்சம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் பார்த்து, அவங்க சொல்ற திட்டும்போதெல்லாம் அத கொட்டும்போதெல்லாம் வாங்கிக்கிட்டு இல்லாம, கொஞ்சம் யோசிச்சு, எது சரி, தப்பு அப்படின்னு எல்லா வேலையும் குடுத்தா செஞ்சுக்கிட்டே இல்லாம, எதிர்த்து பேசுனாங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சிருந்தோம். ஆனா ரேவதிய நெனச்சு பார்க்கும்போது, மலருக்கு எவ்வளவோ பரவால்ல தான். மலருக்கு இப்போ நம்ம மதியம் கூட சப்போர்ட்டா இருக்கிறாங்க. மதி மட்டும் இல்ல, அ கூட வந்து நம்ம ஸ்ருதியும் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஃபேமிலில நம்ம மலரோட மாமனார், மாமியார் தவிர மிச்சம் எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கிறதுனால, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. பாவம் நம்ம ரேவதி தான். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.